2025 ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் 10 ஆண்டுகளுக்கு பின் அகில இந்திய அளவில் டாப் 10 ரேங்க் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடமும் ராஜா முஹைதீன் 7ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் காரணமாக மெட்ரோ நிலையத்தின் வாகன நிறுத்துமிடம் வரும் 9ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக மூடப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை முழுமையாக உணர இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை என்று யுபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பெற்ற ராஜஸ்தான் மருத்துவர் அனுஜ் அக்னிஹோத்ரி கூறியுள்ளார். ஈரான் காவல்படை, ராணுவம், போலீசார் ஆயுதங்களை கீழே போட மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுக்கிறேன். அடுத்த ஆட்சி அமைக்கும் நபரால் அமெரிக்கா மற்றும் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் எதுவும் வராத அளவுக்கு அமெரிக்கா உறுதி செய்யும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானுடனான போர் பதற்றம் மற்றும் ஆபரேஷன் ரோரிங் லயன் தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு நிலைமை குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இஸ்ரேலின் வெண்கொரியன் விமான நிலையத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் இது தொடர்பாக தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் என துபாயில் வசித்து வரும் மக்களுக்கு செல்போன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் கச்சா எண்ணெய் விலை $150 வரை விலை உயரும் என கத்தார் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $85 உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாயம் நமது பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள். விவசாயத்துறையை அரசு வலுப்படுத்தி வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். வேதியியல் இல்லாத விவசாயத்தை செய்ய வேண்டும் என்றார். அண்ணாதுரை ஆட்சியில் அமர்ந்து தமிழ் இனம் தலை நிமிர்ந்த நாள் என்று இந்த நாளில் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான அறிக்கையை அறிவிக்கவிருக்கிறேன். திராவிட மாடல் 2.0க்கான அடிக்கல்லை உங்கள் ஆதரவோடு நாட்டுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் அடைந்துள்ள மகிழ்ச்சிதான் நான் மகிழ்ச்சியாக இருக்க காரணம். மக்கள் கருத்துக்களை அடிப்படையாக வைத்து தமிழக வளர்ச்சிக்கான 14 அம்சங்களை அறிமுகப்படுத்துகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து பாஜக அரசு சமரசம் செய்து கொண்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மற்றொரு நாட்டின் அனுமதி ஏன் தேவை என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி உள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப் போவதாக கர்நாடக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அடுத்த நாளே இவ்வாறு அறிவிக்கப்படுவது தமிழக மக்கள் நலனை திமுக அடமானம் வைத்திருப்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என அண்ணாமலை கண்டித்துள்ளார். தேர்தலில் தனிச்சின்னமா அல்லது கூடுதல் தொகுதியா என மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினோம் என கமல் தெரிவித்தார். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டுக்கு தயாராக உள்ளோம். திமுக அழைத்ததும் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றார். சென்னை ஐகோர்ட் புதிய தலைமை நீதிபதியாக கேரள நீதிபதி சுஷ்ருத் அரபிந்த் தர்மதிகாரி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு 6 பேர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கிறிஸ்டோபர் திலக், LK சுகேஷ், தம்பிதுரை, அன்புமணி போட்டியின்றி தேர்வாகின்றனர். 6 சுயேட்சை வேட்பாளர்களின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பிரதமர் மோடி 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருச்சி, பஞ்சப்பூரில் நடைபெறவுள்ள அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் ஏப்ரல் 15க்கு பிறகு தொண்டர்கள் மற்ற வேலைகளை பார்க்கலாம். அதுவரை தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டும் என சென்னையில் நடந்த பாஜக வெளிமாநில பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் PL சந்தோஷ் கூறினார். இதன் மூலம் தமிழகத்தில் ஏப்ரல் 15க்குள் தேர்தல் நடைபெறலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தின் GDP வளர்ச்சி 8.1% இருக்கிறது என்றும் இது தேசிய சராசரியை காட்டிலும் அதிகம் என்றும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். வெல்லமண்டி நடராஜன் அதிமுக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்படுவதாக பழனிசாமி அறிவித்துள்ளார். பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து வந்த வெல்லமண்டி நடராஜன் அண்மையில் அதிமுகவில் இணைந்தார். தமிழக எல்லையை தங்கள் எல்லை என அறிவிப்பு பலகை வைத்து கேரள அரசு அத்துமீறல் செய்துள்ளது என சீமான் தெரிவித்துள்ளார். நீலகிரி அருகே தானூரில் மலையாள மொழியில் கேரள அரசு பலகை வைத்துள்ளது. பலகையை எடுக்காவிட்டால் எல்லை மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளார்.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவது துரோகம் என பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. ஈரான் செலுத்திய 78 ஏவுகணைகள் 143 ட்ரோன்களை அழித்ததாக பஹ்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் சாமிநாதன் தன்னை அன்புமணி தரப்பினர் தாக்கியதாக கூறி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வாக்குக்காக வேட்பாளர் ரூபாய் 15 கோடி முதலீடு செய்கிறார் என்றால் அது மக்கள் சேவைக்காகவா, அவரது லாப தேவைக்கா என சீமான் கேட்டார். ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடு கெட்ட பணநாயகம் வலுவாக வேரூன்றி நிற்கிறது என்றார். தேர்தல் தேதி இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஊசூடு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நியமன எம்எல்ஏ தீபாயந்தன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் பரிசுப் பொருட்கள் வழங்கி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுவரை தமிழகத்திற்கு வந்த மோடி ஹிந்தியில் மட்டுமே பேசினார். மதுரை வந்தபோது முதல் முறையாக ஆங்கிலத்தில் பேசினார் என உதயநிதி தெரிவித்தார். எங்களது திராவிட மாடல் கொள்கையே அவரை ஆங்கிலத்தில் பேச வைத்தது என்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய கட்சிகள் புதிய நபர்களை விரட்டி சேர்ப்பதிலிருந்து அவர்கள் உறுதியாக தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. எங்கள் கூட்டணியில் தொகுதி பங்கீடு திருப்தியான முறையில் இருக்கும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஸ்டாலின் கணக்கு வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக தப்பு கணக்காக அமையும் என வாசன் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் நம்பப் போவதில்லை என்றார். திமுக ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று கட்டமைத்தனர். ஆனால் 131 அறநிலையத்துறை நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளின் சதிகளையும் முறியடித்தவர் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதனால் 36.06 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கிறது என அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 18 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புவதாக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியினர் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் தலா 18 தொகுதிகளை கேட்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குவதே இலக்கு என கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். அதிமுகவை கபளீகரம் செய்யும் திட்டங்களை மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கின்றனர். பாஜகவை நம்பி அதிமுகவினர் எதற்காக ஏமாந்தார்கள் என்பது தெரியவில்லை என தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் செல்வ பெருந்தகை பேசினார். நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட ஜான் மார்க் குடும்பத்திற்கு ரூபாய் 6 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்த செல்வ பெருந்தகை அவரின் குழந்தைகளின் கல்வி செலவை காங்கிரஸ் ஏற்கும் என்றார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை முதல்வர் அறிவித்தார். ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனையில் பாமக தலைவர் அன்புமணியின் வேட்புமனுவும் அதிமுகவின் தம்பிதுரை ஆகியோரின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சிறுகனூரில் நடைபெறவுள்ள தமிழகம் வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் மாநில மாநாட்டு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் நேரு, செய்தியாளர்கள் தேர்தல் முடியும் வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, எதையாவது போட்டு அடிச்சு விடாதீங்க என்று சிரித்தவாறு கெஞ்சி கோரிக்கை வைத்தார். முன்னாள் முதல்வர் OPS மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தனர். ஆண்டிப்பட்டி போடி தொகுதிகளில் ரவீந்திரநாத் விருப்ப மனு கொடுத்துள்ளார். போடியில் OPSக்காகவும் ரவீந்திரநாத் மனு கொடுத்துள்ளார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர மகளிர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென தென்காசியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலுக்கு தாக்கலான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. தமிழகத்தில் காலியான 6 இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கவுள்ளன. ராஜ்யசபா MP தேர்தலில் மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் சரத்பவாரும் மறைந்த முன்னாள் முதல்வர் அஜித் பவாரின் மகன் பார்த் பவாரும் போட்டியிடுகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் எதிர்முனையில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றதில் மகிழ்ச்சி. 3ஆம் முறையாக கோப்பையை வெல்ல வாழ்த்துகள் என அன்புமணி கூறியுள்ளார். ஆந்திராவில் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் ரூபாய் 25,000 நிதி உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார்.
மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொண்டால் அரசு துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு 12 மாத சம்பளத்துடன் விடுமுறை விடப்படும் என்றார். பொள்ளாச்சி பாலக்காடு இடையே புதிய MEMU ரயில் சேவை இயக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபிக்கு இதற்கான ஒப்புதல் கடிதத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அனுப்பியுள்ளார். இந்த வெற்றியின் முழு பெருமையும் என் மனைவி மற்றும் நான் முதல்வன் திட்டத்தையும் மட்டுமே சேரும் என்று UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரியின் தந்தை தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் Su-30 MKI என்ற போர் விமானம் அசாம் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானிகள் 2 பேர் மரணமடைந்தனர். IAF-இன் ஊழியர்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். அனில் அம்பானி தொடர்புடைய நிறுவனங்கள் ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மும்பையில் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கவர்னர் ஆனந்த் போஸின் திடீர் ராஜினாமா அதிர்ச்சியளிப்பதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலை ஒட்டி உள்துறை அமைச்சகம் தந்த அழுத்தத்தால் அவர் ராஜினாமா செய்திருக்கலாம் என்றார். அசாமின் ஜோர்ஷட்டில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சுகோய் 30 ரக போர் விமானம் திடீரென மாயமானது. அந்த விமானம் அசாமின் கர்பி ஆங்லாங் பகுதியில் விழுந்து நொறுங்கியது என்றும் தேடுதல் வேட்டை நடந்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போரை அடுத்து அதானி நிறுவனம் கேஸ் விலையை உயர்த்தியது. தொழிற்சாலைகளுக்கான LNG கேஸ் விலையும் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நடந்து வரும் போர் நம் நாட்டின் வாசல் வரை வந்துவிட்டது. ஆனால் பிரதமரோ மௌனம் காத்து வருகிறார் என ராகுல் விமர்சித்துள்ளார். கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களின் விவரங்களை அறநிலையத்துறையின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டெல்லி உத்தர சுவாமி மலைவந்தர் கோயிலில் ஜூலை 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்கான பாலாலயம் இன்று துவங்கியது. தலைமை சிவாச்சாரியார் சுவாமிநாதன் தலைமையில் வேத பாராயணங்கள் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சனி பயிற்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் சனி கிரக சாந்தி ஹோமம் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடந்தது. தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 27இல் நடைபெறவுள்ளது. கும்பகோணம் அருகே திருநரையூர் ராமநாத சுவாமி ஆலயத்தில் நடந்த சனி பெயர்ச்சி விழாவில் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோயிலில் குடும்ப சகிதமாயுள்ள சனீஸ்வர பகவானுக்கு நாளை திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. அமேசான் நிறுவனம் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக 150 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. 2022ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 57,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் சனி பெயர்ச்சி விழா விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இன்று காலை 8:24 மணிக்கு சனி பகவான் பெயர்ச்சியடைந்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் மகாத்துவ ஜாரோகணம் எனும் பெரிய கொடியேற்றம் நடைபெற்றது. கரூர் தாந்தோணிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் நடந்த தெப்பத் திருவிழாவில் தெப்பத்தில் எழுந்தருளிய கல்யாண வெங்கட்ரமண சுவாமி 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தருமபுர ஆதீனம் சார்பில் திருநள்ளாறு தருமபுர ஆதீன கட்டளை மடம் வளாகத்தில் கட்டப்பட உள்ள கல்விக்கூடங்கள், இலவச மருத்துவமனை, வேத பாடசாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான பூமி பூஜையை தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தின் துணை தூதராக நியமிக்கப்பட்ட மரியானா எல் நெய்ஷூலர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இரு நாடுகளின் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தவும் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை வளர்க்கவும் பணியாற்றுவேன் என உறுதியேற்றார். மாநில தகவல் ஆணையத்துக்கு புதிய ஆணையர்களாக ஓய்வு பெற்ற IASகள் 2030ஆம் ஆண்டிற்குள் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் 90% எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சட்டசபை தேர்தலை ஒட்டி வெளி மாவட்டங்களில் இருந்து 53 காவல் ஆய்வாளர்களை சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்து DGP வெங்கட்ராமன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் பாஜக மாநில தேர்தல் மேலாண்மை குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ், நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடக மாநில பார்வையாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கடகநள்ளி வனகிராமத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி ஆண் யானை உயிரிழந்தது.
மின்வேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் புட்டுசாமி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். கூட்டுறவுத்துறை உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வின் முடிவுகளை ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என கேட்கும் அளவுக்கு சாதாரணமாக யாரையும் கொலை செய்யும் அவலநிலை உள்ளது. நல்லாட்சி என்பது சொல்லில்தான் உள்ளது, செயலில் இல்லை என சீமான் கூறியுள்ளார். தென்காசியில் நடந்த அரசு விழாவில் மேடையிலேயே துணை முதல்வர் உதயநிதி காலில் விழுந்து வேலம்மாள் என்ற மூதாட்டி முதியோர் உதவித்தொகை கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே டூரிஸ்ட் வேனும் டூ வீலரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கணவன், மனைவி, 5 வயது மகன் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து உடுமலை போலீசார் விசாரிக்கின்றனர். ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. விற்பனையாளர்களுக்கு முதல் ஓராண்டுக்கான தொகுப்பூதியம் 6,250 ரூபாய் 7,500 உயர்ந்துள்ளது. கட்டுநர்களுக்கான தொகுப்பூதியம் ரூபாய் 5,500 ரூபாய் 6,600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என சிபிசிஐடியிடம் நீதிபதி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு அறவை பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த 13 கோடி ரூபாய் நிலுவைத் தொகைக்கான காசோலைகளையும் வழங்கினார். தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 30 தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை பொன்னமராவதி பகுதியில் 500 கிலோ குட்கா கடத்திய 2 கர்நாடக இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜீப், செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணை நடக்கிறது. நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இருவரும் இரட்டை கொலைக்கு உடந்தையாக செயல்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாள் பார்லிமெண்ட் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 165 தொகுதிகளில் ராப் பாடகர் பாலேந்திர ஷா தலைமையிலான தேசிய சுதந்திர கட்சி 101 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் செய்ய ரஷ்யா எப்போதும் தயார் என இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழலில் இலங்கை கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான 2வது போர்க்கப்பலிலிருந்து 208 மாலுமிகளை இலங்கை கடற்படையினர் பத்திரமாக மீட்டு கொழும்பு அழைத்து சென்றனர். ஈரானின் புதிய ஆட்சியாளரான கமீனியின் மகன் முஜ்தபாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை கேட்டுதான் புதிய ஆட்சியாளரை தேர்வு செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை அடுத்த 30 நாட்களுக்கு இந்தியா கொள்முதல் செய்யலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் கமேனியின் கொலைக்கு பழிவாங்க அந்நாட்டு மத தலைவர்கள் பத்வா எனப்படும் மத உத்தரவு வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஐபிஎல் தொடருக்கான சிஎஸ்கே ஜெர்சியை கேப்டன் ருதுராஜ் மற்றும் ஆயுஷ் மாத்ரே அறிமுகம் செய்து வைத்தனர். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தென்மண்டல பல்கலைகளுக்கு இடையேயான ஆண்கள் செஸ் போட்டியில் குண்டூர் கோனேரு லட்சுமியா கல்வி அறக்கட்டளை முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. கண்ணன் ரவி தயாரிக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்க ஜெயின் நடிக்கும் டெக்ஸ்லா படத்தின் துவக்க விழா சென்னையில் நடைபெற்றது. அப்போது தயாரிப்பாளர் கண்ணன் ரவியிடம் நடிப்பு விருப்பம் குறித்து கேட்டதற்கு நான் வில்லனாக மட்டுமே நடிக்க விரும்புகிறேன் என பதிலளித்தார். இயக்குநர்கள் சமுத்திரகனி, கௌதம் மேனன் இருவருமே தற்போது நடிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றனர். ராம் சக்ரி இயக்கத்தில் இவர்கள் சேர்ந்து நடித்த கார்மேனி செல்வம் படம் கடந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவதாக அறிவித்தனர். சில காரணங்களால் தள்ளிப்போன நிலையில் ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகும் என தற்போது அறிவித்துள்ளனர். சின்னத்திரையிலிருந்து சினிமாவிற்கு வந்தவர் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. சில படங்களில் கவர்ச்சியாகவும் நடித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில், சமூக வலைதளங்களில் என் போட்டோக்களை ஆடையில்லாமல் ஆபாசமாக மார்பிங் செய்து பதிவிடுகின்றனர். ஒரு நடிகையாக எங்கே நிறுத்துவது என தெரியவில்லை. போட்டோக்களை பதிவிடுவதை நிறுத்த வேண்டுமா அல்லது நாங்கள் வெளியே வருவதை நிறுத்த வேண்டுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்றார்.
நடிகர் சிரஞ்சீவியின் 158வது படத்தை பாபி கொல்லி என்பவர் இயக்க உள்ளார். இதன் முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைப்பதாக முதலில் தகவல் பரவியது. ஆனால் தற்போது தமன் தான் இசையமைக்க உள்ளதாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளனர். ஏற்கனவே சிரஞ்சீவியின் காட்ஃபாதர் படத்திற்கு தமன் இசையமைத்திருந்தார். நடிகர் கருணாஸின் மகன் கென் யூத் படத்தின் மூலம் நாயகனாகவும் இயக்குநராகவும் அறிமுகமாகிறார். சிறை படத்தில் நடித்த அனிஷா நாயகியாக நடிக்கிறார். கென் கூறுகையில், படத்தின் ஸ்கிரிப்டை பல நடிகைகளிடம் கூறினேன். கதை பிடித்திருப்பதாக சொன்னாலும் பலர் நடிக்க மறுத்தனர். மெசேஜுக்கு பதில் கூட சிலர் சொல்லவில்லை. ஆனால் இப்போது படத்தின் பாடல்களுக்கு அவர்களே ரீல்ஸ் வெளியிட்டு ப்ரமோட் செய்கின்றனர் என்றார். காமெடி நடிகராக நடித்து வரும் முனிஷ்காந்த் விமலின் வடம் படத்தில் நெகட்டிவ் கலந்த ரோலில் நடித்துள்ளார். இது பற்றி பேசிய முனிஷ்காந்த், சினிமாவிற்கு வந்து 12 ஆண்டுகள் ஆகிறது. முண்டாசுப்பட்டி படத்தில் வில்லன் கேரக்டர் கேட்டு ஆடிஷனுக்கு போனேன். ஆனால் இயக்குனர் என்னை காமெடி நடிகனாக்கினார். அது அப்படியே தொடர்கிறது என்றாலும் முழுமையான ஒரு வில்லனாக நடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது என்றார். A.L. விஜய் இயக்கிய தெய்வ திருமகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் சாரா அர்ஜுன். அவர் இயக்கிய சைவம் படத்திலும் நடித்திருந்தார். சமீபத்தில் ஹிந்தியில் ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படத்திலும் நடித்திருந்தார். இப்படம் 1300 கோடிக்கு மேல் வசூலித்தது. அவரது வளர்ச்சி பற்றி பேசிய A.L. விஜய், சாரா அர்ஜுன் பாலிவுட்டில் பெரிய ஸ்டார் ஆகிவிட்டது பெருமையாக உள்ளது. விடுமுறைக்கு என் வீட்டிற்கு வருவார். என்னை அவர் அங்கிள் என அழைத்தாலும் மகள் மாதிரிதான் என்றார்.